அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். 5 விதமான துவாக்கள். அந்த 5 விதமான துவாவும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். நம்ம எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம், நிச்சயமாக என்னுடைய துவா கபூலாக வேண்டும் என்று. கபூலியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயத்தை கேட்கிறோம். சில நேரங்களில் தாமதமாகுது, சில நேரங்களில் கிடைக்கிறதே இல்லை, சில நேரங்களில் சில நபர்களுக்கு உடனுக்குடன் அது கிளிக் ஆகுது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5 விஷயமான காரியம் இருக்குது. அதை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய துவாவுக்கு கபூலியத்து கிடைக்கும். அந்த 5 விஷயம் எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளி அதற்கு உங்களுக்கு உதவும். நிச்சயமாக இதை இறுதி வரை பாருங்கள், உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். பிடித்திருந்தால் பிறரோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு இதை நீங்கள் நன்மையாக எடுத்து வையுங்கள். 5 விதமான துவாக்கள் எதுவெல்லாம்? அது முதல் விஷயம், நீங்கள் பிறருக்காக வேண்டி துவா செய்தால் உங்கள் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீங்க அடுத்தவங்களுக்காண்டி கேட்குறீங்க, யா அல்லாஹ் என்னுடைய நண்பர் இப்படி சொன்னார், அவருடைய கஷ்டத்தை சொன்னார், அந்த கஷ்டத்தை நீ நீக்கிறார் ரப்பே. என்னுடைய சகோதரர் சொன்னார், அவர் ஒரு புது தொழில் ஆரம்பிச்சிருக்காராமா, அவருக்கு நல்ல லாபத்தை கொடு, நல்ல முன்னேற்றத்தை கொடு. யா அல்லாஹ் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, அவர் நோயில கஷ்டப்படுறாரு, அவருடைய நோய்க்கு ஷிஃபாவை கொடு ரப்பே. யா அல்லாஹ் எனக்கு பழக்கமான தோழி ஒருவர் சொன்னார், அவருடைய மகனை புதுசா காலேஜில் சேர்த்திருக்காங்களாம், அந்த பிள்ளைக்கு யா அல்லாஹ் நல்ல படிப்பை கொடு ரப்பே. எனக்கு தெரிந்த என்னுடைய எதிர் வீட்டுக்காரர் வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, சொன்னாரு, அவருடைய வீடு கட்டக்கூடிய பணியில எந்த தடையும் கொடுக்காம நல்லபடியா அந்த பணிகளை நடக்க வைரப்பே என்று. இப்படி பல விஷயங்கள் யார் யாரெல்லாமோ உங்களிடத்துல சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகத்துல வச்சு அவருக்கான நீங்க துவா செஞ்சீங்கன்னா உங்கள் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். உங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா ஹதீஸிலே, நீங்கள் பிறருக்காக வேண்டி துவா செய்ய துவங்கிவிட்டால் உங்களுக்காக உங்கள் தேவையை கேட்க உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிப்பான். அந்த மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ் இவர் அடுத்தவருக்காண்டி கேட்டுட்டே இருக்காரு, இவருக்கு அதையெல்லாம் கொடுத்துரு. யா அல்லாஹ் இவர் அடுத்தவருக்காண்டி அவரோட கஷ்டம்லாம் நீங்களும் சொல்லி கேட்டுட்டே இருக்காரு, அந்த கஷ்டத்தை எதையுமே இவருக்கு நீ கொடுத்துறாத அப்படின்னு மலக்கு சொல்லுவானா. ஆமீன் ஆமீன் அன்று. அப்படி என்றால் முதலில் துவா கபூலாகுவதற்கு முதல் நிபந்தனை என்ன? பிறருக்காகவே நாம் துவா செய்தால் நம்முடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். 2வது விஷயம் என்ன? மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பிறரால் அநீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு, அவர் கையெழுத்தாருன்னா அவருடைய துவா கபூலியதாயிரும். எனவே நாம எப்போதுமே நீதமான விஷயங்கள் நடப்பதற்கு நம்ம காரணமா இருக்கணும். அநியாயம் நம்ம மூலமா யாருக்கு நடந்துடக்கூடாது, அக்கிரமங்கள் நம்ம மூலமா யாருக்கு நடந்துடக்கூடாது, நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த பாதிக்கப்பட்டவர் கையை எடுத்துட்டாரு, நம்ம கதை கந்தலாய் போயிடும், நம்மளுடைய நிலை மோசமா போயிடும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அந்த பாதிக்கப்பட்டவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அவர் துவா செஞ்சார்னா அல்லாஹ் 100% ஏற்றுக்குவான். எனவே பாதிக்கப்பட்டவர், அநீதி இழைக்கப்பட்டவர், அவருடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். 3வது, அல் வலது சாலிஹு யதுஉ லஹு, சாலிஹான ஒரு பிள்ளை தன் பிள்ளைக்காகவே தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா. 3 விஷயத்தை தாங்க உலகத்துல மனுஷன் விட்டுட்டு போறான். மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான்? மனிதனுடைய மரணத்தோடு சேர்ந்து எல்லாம் முடிந்து விடுது. 3 விஷயம் மட்டும்தான் முடியாம நிக்குது. அது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கற்ற சிறந்த கல்வி, அவர் செய்து விட்டு போன நிரந்தரமான தான தர்மம், 3வது அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள். அவ பெற்றோர்கள் ஹயாத்துல இருந்தாலும் சரி, மௌத்தா போனாலும் சரி, அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி நல்ல பிள்ளை என்பதனுடைய அடையாளம் அந்த பெற்றோர்களை மறக்காமல் துவா செய்து கொண்டே இருக்கும். அப்படி துவா செய்ததுல அந்த பிள்ளையினுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்வான். பெற்றோருக்கானே கையை எடுத்தார்ல, யா அல்லாஹ் எங்க அத்தா அம்மா அவங்களுடைய ஆயுசை நீட்டி கொடுலா, யா அல்லாஹ் அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கலா, அல்லாஹ் யா அல்லாஹ் அவங்களுடைய சிரமத்தை எல்லாம் போக்கிறப்பே, அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்குறப்பே, அவருடைய மன்னரை விசாலமாக்குறப்பே என்று ஒரு பிள்ளை தன்னுடைய துவாவின் இடையிலேயே தன்னுடைய பெற்றோர்களை நினைவு கூர்ந்து துவா செய்தார்னு சொன்னா அவருடைய துவாவெல்லாம் கபூல் செஞ்சிடறான். உங்களை பெத்தவனை நீ மறக்கலப்பா, நீ உங்க அத்தா அம்மாவை மறக்காம இருக்கியப்பா, ஒவ்வொரு நாளும் உன் துவால சேர்த்துக்கிறியப்பா, உன் துவாவை நான் எப்படி மறக்க முடியும்? நிச்சயமா ஏத்துக்குவேன் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இது 3வது துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நபர்களில் 3ஆம் நபர் யார்? இவர். 4வது, எவர் ஒரு இரவிலே ஒதுவோடு படுக்க செல்கிறாரோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக்கை தரணும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தரணும். ஒதுவோடு படுக்க செல்கிறார், தூய்மையான முறையிலே அவர் உறங்க செல்கிறார். தூங்கும் பொழுது, அதாவது பொதுவாகவே ஒதுங்கிறது இபாதத்திற்காக வேண்டி என்று நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். அதுல எந்த தவறும் கிடையாது, சரிதான். ஆனால் 100% தினசரி வாழ்க்கையில் முழுக்க ஒதுவோடு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது, அது பாக்கியமானவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயம்.
இரவு உறக்கத்தின் சமயத்திலே ஒருவர் ஒதுவோடு படுக்கைக்கு சென்றால் அவருடைய துவா அல்லாஹ் கபூல் செய்வான். இரவுல திடீர்னு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த நேரத்துல அல்லாஹ் இடத்துல கையேந்து உறக்கத்தினுடைய அந்த இடைநிலையிலேயே கேட்கிறாரு, யா அல்லாஹ் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக்கி, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய மனைவியினுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடைய மன்னரையெல்லாம் விசாலமாக்கு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பறக்கச் செய்ய அல்லாஹ் என்று அந்த இரவு நேரத்தில் அவர் தன் தேவைக்கு எழுகிற சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் கூட அல்லாஹ் அங்கீகரிப்பான். காரணம், அவர் தூய்மையான முறையில் உறக்கத்திலே அவர் உறங்கச் சென்றார். வைத்துக் கொள்ளுங்கள், அந்த உறக்கத்திலேயே அவருக்கு மரணம் என்று இருக்குமே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஃபித்ரத்தில் மரணிப்பார். ஃபித்ரத்தில் என்ன தெரியுமா? ஈமான் இருக்கும் நிலையிலேயே அவர் மரணிப்பார். அல்லாஹு அக்பர். ஈமானோடு வாழ்வது பெரிதல்ல, ஈமானோடு மரணிப்பதுதான் பெரிது. அந்த ஈமானோடு மரணம் அடைவதற்கான வாய்ப்புகளில் ரொம்ப முக்கியமானது ராத்திரி தூங்கும் பொழுது ஒதுவோடி படுக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இதை பின்பற்றக்கூடிய நசீவை தருவானாக. இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன? துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதி அந்த கலிமாவை ஓதி துவா செய்கிறாரோ அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செஞ்சிருவான். ரசூல் சொன்னாங்க, ஹதீஸிலே வந்திருக்கிறது, திர்மிதி ஷரீஃபில் இருக்கிறது, லம் யதா பிஹா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன் கத்து இல்லா அஜாபல்லாஹு லா. எவரொருவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய அந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற கலிமாவை ஓதி தன்னுடைய துவாவை துவங்குகிறாரோ அந்த துவாவை அல்லாஹ் அந்த கலிமாவின் பரக்கத்தினாலே கபூல் செய்வான். 100% நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் என் துவாவை ஏற்றுக்கொள்வான், இதுல எந்த குறையும் வைக்க மாட்டான், இதுல எந்த ஒரு திருப்பி அனுப்புதலையும் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையோடு அந்த துவாவை யூனுஸை ஓதி ஒருவர் துவா செய்தால் அவருடைய துவாவும் கபூலாகும். ஆக இந்த 5 காரியங்களும் 5 நபர்களும் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான தகுதி மிக்கவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். இந்த 5வரில் ஒருவராக நாமும் ஆகுவதற்கு முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சிறந்த பாக்கியங்களையும் பலன்களையும் இதன் மூலமாக பின்பற்றக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தரட்டும். உங்களுக்கு இது போன்று உண்டான காணொளிகள் பிடித்திருக்குமையானால் உங்கள் நண்பர்களோடு, குடும்பத்தினர்களோடு, உங்களுக்கு தெரிந்த நபர்களோடு, அந்த வட்டாரங்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்மைகளை நீங்களும் பரப்புரை செய்த மக்களின் கூட்டத்திலே சேர்ந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.